நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்கிறாங்க அந்த உறவுகளை பேண. ஒரு கட்டத்தில் ஒரு பொம்பளை வர்றாங்க, அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கண்ணியப்படுத்துகிறாங்க, ரொம்ப 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 கண்ணியப்படுத்துகிறாங்க. ஆயிஷா நாயகி ஆச்சரியப்பட்டு போனாங்க. வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி, அவங்க ரொம்ப கண்ணியப்படுத்துகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கண்ணியப்படுத்துறதை பார்த்து ஆயிஷா நாயகி ஆச்சரியப்பட்டாங்க. இல்லை, யார் வந்தாலும் ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்துவாங்க, ஆனால் அன்னைக்கு ரொம்ப கூடுதலாக இருந்தது. அப்பா அவங்க கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்ன இவங்களை ரொம்ப கண்ணியப்படுத்துறீங்களே, யார் இவங்க அப்படின்ட்டு. இவங்க தான் ஹலீமா, எனக்கு பாலூட்டியவங்க அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி அன்னையர் திலகம் செய்ததுனா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தோழியர்கள் இருந்தா அவங்களுக்காக விருந்து உணவுகளை கொடுத்து விடுவாங்க, வீட்டில் சமைக்கிற உணவுகளை கொடுத்து விடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு உறவை பேணி நடந்தவர்களாக இருந்தாங்க. ஒரு முக்கியமான ஒரு அருமையான ஒரு தகவல் அது. சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனார் ஹசன் ரலியல்லாஹு மூத்த மகனார், எல்லாருக்கும் அது தெரியும். அன்னையர் திலகம் செய்ததுனா ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அலிநாயகம் வேறு கல்யாணங்களை முடிச்சாங்க. ஒரு கட்டத்தில் அலிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்குறாங்க, ஃபாத்திமா நாயகி இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 6 மாதத்துக்கு பிறகு அன்னையர் திலகம் ஃபாத்திமா ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வஃபாத்தாகிறாங்க. 6 மாதம் இடைவெளி. அப்போ அங்கே 2 பேருமே ஹயாத்தாக இருக்கிறாங்க. அலிநாயகம் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு இனிமேல் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தால், ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தால் உங்கள் பேரை நான் வைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா உங்கள் பேரை நான் வைக்கட்டுமா, முஹம்மத் என்று பெயரை வைக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. வைங்கன்றாங்க. என்ன விளங்குறோம், பிறந்தா வைங்க அப்படியா கணக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படிங்கிறதுன்னு அர்த்தம், அது உறுதி. இந்த ஹதீதுகளை நம்ம அப்படி விளங்கிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள்லாம் ஒரு போற போக்கில் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் எதுவும் இல்லை. அது அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள், வஹையினுடைய வார்த்தை, வஹையை மொழியக்கூடிய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பி, நீங்க நாவை அவசரமா அசைக்காதீங்கங்கறான் அல்லாஹ். அப்ப நான் பேசக்கூடிய நாவு அது ஒமா யன்திகானில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீயுஹா, அவர்கள் தங்களுடைய சுய விருப்பப்படி பேசுவது இல்லை, அதெல்லாம் நான் பேசுறதுங்கறான் அல்லாஹ்.